3 கிராம். அன்பான நேயர்களே, மிளகும் திப்பிலியும் அதிகப்படியான காரத்தன்மை உடையதால் அளவோடு பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது சிறுநீரக நோய்க்கான மருத்துவத்தை செய்யப்போகின்றோம். அதற்காக முதலில் 100 மில்லி நெல்லிக்காய் சாற்றை கொதிக்க வைக்க வேண்டும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நெல்லிக்காய் சாற்றில் பனங்கற்கண்டு தூள் 10 கிராம், மிளகுத்தூள் 3 கிராம், திப்பிலி தூள் 3 கிராம், ஒரு சிலருக்கு காரமாக இருந்தால் அவர்கள் பனங்கற்கண்டு தூளை மட்டும் சற்று கூடுதலாக சேர்த்து கொள்ளலாம். அல்லது மிளகுத்தூள் திப்பிலி தூளின் அளவுகளை மட்டும் சற்று குறைத்து கொள்ளலாம். ஆகையால் நாம் பனங்கற்கண்டு தூளை இன்னும் 5 கிராம் சேர்க்கலாம். அத்தனை பொருட்களும் சேர்ந்து இலகிய பதத்தில், அதாவது கம்பி பதம் என்று சொல்வார்கள், கம்பி பதத்தில் வந்தவுடன் அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதி அற்புதமான மருத்துவ குணமும் சுவையும் சேர்ந்த இந்த அற்புதமான மருத்துவத்தை நோய் உடையவர்கள், அதாவது சிறுநீரக நோய் உடையவர்களும், சிறுநீரக எரிச்சல் மற்றும் சிறுநீர் பாதையில் புண்கள், இந்த நோய் உடையவர்கள் மாலை வேளையில் சுமார் 5 மில்லி அளவிற்கு இந்த மருத்துவத்தை தயாரித்து ஆற வைத்து பருகி வந்தால் படிப்படியாக நோய்கள் எல்லாம் விலகும். உடலுக்கு குளிர்ச்சி தரும் சிறுநீர் தொற்று நோய்கள் எல்லாம் பூரணமாக விலகிவிடும். மிகவும் எளிமையான பொருட்களை கொண்டு நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை, தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ.
செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.